ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். மோடியினுடைய குஜராத் மாநிலம். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் காந்தி நகர். காந்தி நகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் டிங்குச்சா. இந்த டிங்குச்சா என்று சொல்லக்கூடிய கிராமத்திலிருந்து பெரும்பாலான மக்கள் அந்த கிராமத்தை விட்டு மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். மோடியினுடைய குஜராத் மாநிலம். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் காந்தி நகர். காந்தி நகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் டிங்குச்சா. இந்த டிங்குச்சா என்று சொல்லக்கூடிய கிராமத்திலிருந்து பெரும்பாலான மக்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். எங்கு சென்றார்கள், எப்படி சென்றார்கள், எதற்காக சென்றார்கள் என்கிற முழு தகவலும் இன்று வரையிலும் கிடைக்கவில்லை. மோடியும் RSS இணைந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டியதற்கு பிறகு எல்லாம் இனி நடக்கும், உங்களுக்கு எல்லா செல்வமும் வளங்களும் வந்து சேரும் என்று வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் மோடியின் ராமராஜ்யத்திலிருந்து கடந்த சில வருடங்களாக பல லட்சம் இந்திய மக்கள் தங்களுடைய வறுமையிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக உயிரை பிடித்து கொண்டு வெளிநாடுகளுக்கு முறைகேடான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. அப்படி சென்றவர்களில் ஒரு கிராமம்தான் இந்த டிங்குச்சா என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய கிராமம். இந்த கிராமத்துல 12,000த்திற்கும் அதிகமான மக்கள் வசித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருப்பது என்பது ஒரு 1200 மக்கள் தான். அதாவது 70-80% அதிகமான மக்கள் அந்த கிராமத்தை விட்டே வெளியே சென்றிருக்கிறார்கள். நீங்க சமீபத்துல ஷாருக் கானுடைய ஒரு திரைப்படம் வந்திருக்கும், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, டங்கி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் சொல்லப்படுகிற கதையும் இந்த கிராமத்தில் நடந்த நிகழ்வும் ஏறத்தாழ ஒன்றுதான். அதாவது எப்படியாவது பிழைக்க வேண்டும், எப்படியாவது உயிர் பிழைத்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு இங்கே மோடியினுடைய ராமராஜ்யத்தில் வாழ்ந்தால் வாழ முடியாது என்பதற்காக பல லட்சம் ரூபாய் கடன்களை வாங்கி நிலத்தை விற்று நகைகளை அடகு வைத்து எல்லாவற்றையும் செய்து 50 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் என்று ஏதாவது ஒரு புரோக்கர் கையில கொடுத்து அவன் இல்லீகலா அமெரிக்கா, கனடா, இஸ்லாமிய நாடுகள், இப்படிப்பட்ட பல நாடுகளுக்கு இவர்களை அழைத்து செல்வது என்பது வழக்கம். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். இதே குஜராத்தில் தீபக் பட்டேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவரும் அவருடைய மனைவி 2 சிறு குழந்தைகள், இவங்க 4 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்க இருந்தா பெரிய சிக்கலாயிரும் அப்படின்னு நகைகள் எல்லாம் வித்துருக்கிறாங்க, நிலத்தை எல்லாம் வித்துட்டாங்க. வித்து ஏதோ கொஞ்சம் பல லட்சம் ரூபாய் சேர்த்துட்டு அமெரிக்கா போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவருடைய மனைவி நான் பியூட்டிஷியனா போறேன், அழகுக்கலை நிபுணராக நான் போறேன், நீ வேற ஏதாவது வேலை பாரு, நம்ம ஏதாவது தப்பி பழிச்சுக்கலாம், இங்க இருந்தா சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. திட்டம் போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களை முதல்ல கனடா வரையிலும் எப்படியோ கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கனடாவில இருந்து நடைபாதையாக அமெரிக்காவிற்கு அழைத்து செல்வதாக திட்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்கா, கனடா மாதிரியான நாடுகள்ல குளிர் அடிக்கிற டைம்ல உச்சபட்சத்துல அடிக்கும், 40 டிகிரி செல்சியஸ் மேல அடிக்கும், யாரும் நிற்கவே முடியாது. இப்ப இவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல குளிர் கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். இப்ப இவர்கள் எடுத்து சென்ற போர்வைகள் அந்த குளிரிலிருந்து தாக்கு பிடிக்கக்கூடியவையாக இல்லை. கொண்டு போன போர்வைகளை போத்தி குழந்தைகளோட ஏதோ தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் சில மணி நேரங்களிலே அந்த 2 குழந்தைகளும் குளிருக்கு தாக்கு பிடிக்காமல் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த தீபக் பட்டேலும் மனைவியும் சில மணி நேரங்களில் குளிருக்கு தாக்கு பிடிக்காமல் அவர்களும் இறந்து போயிருக்கிறார்கள். இப்படி இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு முறைகேடாக செல்லக்கூடியவர்களில்
ஒரு வருடத்திற்கு 400க்கும் அதிகமான பேர் இறந்து போகிறார்கள் என்ற தகவலும் இன்றைக்கு வந்திருக்கிறது. மோடியினுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இது. RSS சித்தாந்தம் இந்தியாவில் ஆட்சி செய்தால் இதுதான் நடக்கும் என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய உதாரணம் வேணுமா? நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. சமீபத்தில் இஸ்ரேல்ல ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இல்லை, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு போர் நடக்குது. இந்த நேரத்தில் இஸ்ரேல் துறைமுகங்கள் எல்லாம் இன்றைக்கு ஹூத்திகளுடைய தாக்குதல்னால, பெரிய பிரச்சனைனால அங்க எதுவும் வேலை இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப அங்க இருக்கிறவங்கள பல பேர் இஸ்ரேலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்ப யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்துல ஒரு அறிவிப்பு வருது, இஸ்ரேலுக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னு. அப்ப உடனடியாக முண்டி அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா போய் அங்க போறான். போறவங்க கிட்ட ஒரு மீடியா கேக்குது, எப்ப அங்கதான் போர் நடக்குது, அங்க போனா செத்துருவியே அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொல்றான், மோடியினுடைய ஆட்சியில இங்க வாழ்ந்தா கொஞ்சம் கொஞ்சமா பட்டினி கிடந்தே செத்துருவோம், வேலை இல்லாம செத்துருவோம், அதை விட இது எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசின வீடியோ எல்லாம் இப்ப சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆனதை நீங்க பாத்தீங்க. அப்ப அந்த அளவிற்கு இவர்களுடைய ஆட்சியின் லட்சணம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்க பாருங்களேன், இவனுக்கு என்ன சொல்றானுங்க, அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தா உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வல்லரசாக 3வது நாடாக நாங்கள் இந்தியாவை மாற்றுவோம் அப்படின்னு வட சொல்றானுங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் உண்மையான லட்சணம் என்ன நடக்குது? மோடி போற இடத்துல எல்லாம், மோடியினுடைய நண்பரை கூட்டிட்டு போற இடத்துல எல்லாம் துணியை வச்சு ஏழை மக்களுடைய வீடுகள் மறைக்கப்படக்கூடிய காட்சி. யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்துல பேனரை வைத்து மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கேடுகட்டவர்களாக இருப்பார்கள். இதுதான் ஆட்சி பாருங்களேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நான் மக்களிடம் பேசுறேன், இந்திய மக்கள்கிட்ட சொல்றேன், நான் இல்லாத ஒன்றை, குஜராத் மாடல் என்ற இல்லாத ஒன்றை இங்கே போட்டி போட்டுக்கொண்டு ஊடகங்கள் 2010 முதல் ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள், ஒரு பொய்யை கட்டமைத்தார்கள். அதற்கு நான் என்ன சொல்றேன், இந்த ஊடகங்கள் இப்படியெல்லாம் சொன்ன பெரும்பாலான ஊடகங்கள் இருக்கிறது அல்லவா, பொய்களை மட்டுமே உமிழ்ந்து கொண்டிருந்த ஊடகங்கள் இருக்கிறது அல்லவா, இவர்கள் மக்களால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். இந்த ஊடகங்களை புறக்கணியுங்கள் நீங்கள். ஏன்னா இவங்க தொடர்ந்து பொய்களை மட்டுமே பேசுறாங்க. சமீபத்தில் கூட பாத்தீங்களா, புதிய தலைமுறையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 18% வாக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய பொய்யை சொல்றான். இப்படியே எத்தனை காலத்திற்கு பொய் சொல்லுவானுங்க. இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த பிஜேபி காரன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்தியாவை ஒரு மிகப்பெரிய அளவுல சிக்கலுக்குள்ளாக்கி வச்சு, இந்த சிக்கல்ல இருந்து மீள்றதுக்கு அடுத்த முறை காங்கிரஸ் கட்சி வந்தா இன்னும் 15 வருடம் ஆகும்னு சொல்றாங்க அது சரி பண்றதுக்கு. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்குள்ள இவனுங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பகையை உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க இல்லையா, இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய பகையை உருவாக்கி வச்சிருக்கானுங்க இந்த 10 வருஷத்துல. இந்த RSS உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பகையை இந்திய மக்களின் மனங்களிலிருந்து நீக்க வேண்டுமானால் 2-3 தலைமுறையாகவும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நமக்கு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு. இதுதான் மோடியினுடைய ராமராஜ்யம், இதுதான் மோடி ஆட்சியினுடைய லட்சணம். RSS ஆட்சி செஞ்சா இதுதான் இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.